மதியழகன், உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் சட்ட வழிமுறைகளை பின்பற்றி செந்தில் பாலாஜி தரப்பு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல விசாரணை அதிகாரி முன்பாக போயிட்டு தாக்கல் செய்யுமா இல்ல நீதிமன்றத்தில் பிணை உத்தரவை தாக்கல் செய்யணுமா என்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல செந்தில் பாலாஜி தரப்புல அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்தவரையும் இந்த நீதிபதியிடமே வாதங்களை முன்வைத்து அவரை சமரசம், அதாவது சட்ட ரீதியாக வாதங்களை முன்வைத்து பிணை உத்தரவாதத்தை நீதிபதியே பெறுவதற்கான முயற்சிகளை செந்தில் பாலாஜி தரப்பில் மேற்கொள்வார்கள். ஏனென்றால் அதற்குரிய ஆதாரங்கள் இல்லை, இதற்கு முன்பு இது போன்ற சம்பவங்கள் நடந்து இருக்கிறதா அல்லது இதுதான் ஒரு சட்ட நடைமுறையாக இருக்கிறது. அதாவது பொதுவாக விசாரணை நீதிமன்றத்தை அணுகிதான் அந்த உத்தரவாதங்களை எல்லாம் நிறைவேற்றி ஜாமீன் பெற வேண்டும் என்பதுதான் நடைமுறை. எனவே இந்த நடைமுறைப்படி நீங்களே செய்யலாம், அதில் தவறு எதுவும் இல்லையே என்பது போன்ற வாதங்களை வைத்து செந்தில் பாலாஜி தரப்பில் நீதிபதியையே பெற வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இல்லை, நீதிபதி ஒருவரை திட்டவட்டமாக மறுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. இந்த நிலையில் தற்பொழுது நீதிபதியை பொறுத்தவரை ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதில் அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரை அழைத்து வர நீதிபதி தற்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதுவரை தான் காத்திருப்பதாகவும், அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வந்தவுடன் தற்பொழுது இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி சில விளக்கங்களை கேட்டு பெறலாம். இது போன்று உத்தரவில் எந்த இதுவும் குறிப்பிடப்படவில்லை, தன்னிடம்தான் இந்த உத்தரவு நகலை ஜாமீன் உத்தரவாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எந்த உத்தரவும் இல்லை, எனவே தான் பெற்றுக்கொள்ளலாம் என்பது போன்ற விளக்கங்களை அதற்கு அமலாக்கத்துறையிடம் கேள்வியாக கேட்டு விளக்கங்களை பெறலாம். ஒருவேளை அதற்கு அமலாக்கத்துறை எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத பட்சத்தில் நீதிபதியே, அதாவது முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியே அந்த உத்தரவாதங்களை எல்லாம், அதாவது ஜாமீன் உத்தரவாதங்களை எல்லாம் பெற்று செந்தில் பாலாஜியை விடுவிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கலாம். எனவே தற்பொழுது அமலாக்கத்துறை வழக்கறிஞரை அழைத்து வர நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அடுத்ததாக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வந்த பின்னரே இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக என்ன என்பது முடிவாகும். மதியழகன், இந்த மாதிரி வழக்கை பொறுத்த வரைக்கும் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சிறை விதிகளின்படி குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா வெளியில் அனுப்புவது சாத்தியமில்லை அப்படிங்கிறதும் ஒரு வழிமுறைகள் இருக்கிறதா? சிறை விதிகள் பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கு? இது போன்ற விவகாரங்களை பொறுத்தவரை மாறும். அதாவது ஒரு நபருக்கு தண்டனை அளிக்கப்பட்டு அந்த நபருக்கு தண்டனை காலம் ஒரு உதாரணத்திற்கு ஒரு 5 வருடங்கள் 4 ஆண்டுகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் தண்டனையாக வழங்கப்படும் பட்சத்தில் அந்த நபர் விடுதலையாவதற்கு, அதாவது அவர் 6 மணிக்கு பிறகு கூட விடுதலையாகலாம் அல்லது அடுத்த நாள் காலையில் வெளியில் வரலாம். அதே போல இது போன்ற ஜாமீன் வழக்குகள், அதாவது விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், விசாரணை கைதியாக சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த உத்தரவு நகல் எப்பொழுது வருகிறது என்பதை பொறுத்து அதற்கும் ஒரு நேர அவகாசம் இருக்கிறது. இந்த நேரத்திற்குள் தான் அந்த உத்தரவு நகல் சிறையை சென்று அடைய வேண்டும். அதன் பின்னரே அவர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்த வழக்கை பொறுத்தவரை இவ்வளவு நேரம்தான் என்ற உத்தரவெல்லாம் எதுவும் குறிப்பாக எதுவும் கிடையாது. எனவே ஒருவேளை அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக கூட நீதிபதி இந்த பிணையை உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு பட்சத்தில் அவர் இன்றைய தினமே சிறையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மதியழகன், உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய பிறகும் கூட சில குழப்பங்கள் தீர்ப்பில் இருக்கிறதுனால நீதிமன்றம் இதை எங்க கிட்ட தாக்கல் செய்ய வேண்டாம், நீங்க விசாரணை அதிகாரி கிட்ட போகணுமான்றதுல ஒரு குழப்பம் இருக்கிறதுனால செந்தில் பாலாஜி தரப்புல நீதிமன்றத்திடமே மறுபடியும் ஒரு முறையீடு போவதற்கான வாய்ப்பு இருக்கா? அந்த நீதிமன்றம் ஏற்றக்கூடிய சூழல் இருக்கிறதா? அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அந்த ஒரு வார்த்தை, விசாரணை நீதிமன்றத்தை நாடி நீங்க இந்த உத்தரவாதங்களை செயல்படுத்தி ஜாமீன் பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை இல்லை. எனவே தனக்கு குழப்பமாக இருப்பதாக தான் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதன் காரணமாகவே முதலில் விசாரணை அதிகாரி, அதாவது அமலாக்கத்துறை அதிகாரியை நாடுவதற்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் தற்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்திற்கு பிறகு அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரை நீதிபதி வரவழைத்திருக்கிறார். அவரிடம் நீதிபதி இது போன்ற விளக்கங்களை கேட்கலாம். அதாவது உத்தரவில் இது போன்று இல்லை, அதாவது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை நாடி உத்தரவாதத்தை செயல்படுத்தி ஜாமீன் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உத்தரவாதத்தில் குறிப்பிடவில்லை.
எனவே அப்படி இல்லை என்றாலும் கூட வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறைப்படி தாமே பெற்றுக்கொள்ளலாமா, அல்லது இல்லை அமலாக்கத்துறை தரப்பில் நீங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். அமலாக்கத்துறை தரப்பில் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கப்படாத பட்சத்தில் நீதிபதியே அதனை பெற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து விடுவதற்கான உத்தரவை பிறப்பிக்கலாம். இது போன்ற நடைமுறை தான் பின்பற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுதே இது ஒரு இந்த பிரச்சனை இங்கே தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை இன்றைய தினம் தீரவில்லை என்றால் செந்தில் பாலாஜி தரப்பில் நாளை இந்த வழக்கில் தீர்ப்பளித்த அதே நீதிபதிகள் முன்பு முறையிட வேண்டும். அதாவது நீங்கள் வழங்கிய தீர்ப்பில் ஒரு குழப்பங்கள் இருப்பதாக நீதிபதி தெரிவித்து வெளியில் விடுவதற்கான உத்தரவை பிறப்பிக்கவில்லை, இது போன்று தீர்ப்பில் இல்லை என்று தெரிவிக்கிறார். எனவே அந்த ஒரு பகுதியை மட்டும் தீர்ப்பில் சேர்த்து புதிய உத்தரவாக வழங்கும் பட்சத்தில் வெளியில் வருவது எந்த சிக்கலும் இருக்காது என்ற ஒரு வாதத்தை உச்ச நீதிமன்றத்தில் முன்வைத்து அதுக்கேற்றாறு போல அந்த உத்தரவு நகலை மாற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அந்த செயலை செய்ய வேண்டுமானால் செந்தில் பாலாஜி தரப்பில் நாளை காலை தான் செய்ய முடியும். ஏனென்றால் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தின் அலுவல் நேரம் எல்லாம் முடிந்துவிட்டது. நாளை காலை மீண்டும் 10:30 மணிக்கு உச்ச நீதிமன்றம் தொடங்கும் போதுதான் அது போன்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்க முடியும். மீண்டும் அது உத்தரவு நகல் வருவதற்கு எல்லாம் தாமதமாகும். ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்தவரை அவரை இன்றே வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய முயற்சியாக இருக்கிறது. அதற்காக நீதிபதியிடமே தற்பொழுது முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியிடமே அதற்கான வாதங்களை எல்லாம் முன்வைத்து நீதிபதியை கன்வின்ஸ் செய்து அந்த உத்தரவை இன்றே தருவதற்கான முயற்சியிலும் செந்தில் பாலாஜி தரப்பு ஈடுபட்டு இருக்கிறது. அடுத்ததாக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வந்த பின்னர் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இதில் அடுத்த கட்டமாக நீதிமன்றம் என்ன செய்ய போகிறது என்பது தெரிய வரும்.